என்ன இந்தியன் டீம் இப்படி தோத்து வச்சிருக்கிறீங்க? பிரேயருக்கு போறப்போ மெச்ச கொஞ்சம் பார்த்தேன். இது விளங்கிடுச்சு தோக்குற மெச்சு தான். இருந்தாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இவங்க பாகிஸ்தானுக்கு அடிச்ச டீம் ஆச்சே, எப்படி ஆச்சும் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி. பிரேயரை முடிச்சிட்டு வந்து பார்த்தா இவ்வளவு கேவலமா தோத்து வச்சிருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நாம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி மொக்கையா முடிஞ்சிச்சோ அது மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் விளையாடின இந்த ரெண்டு மேட்சும். ஒருவேளை இந்தியா டீம் இப்படி நினைச்சாங்களோ தெரியா, நம்ம ரெண்டு பக்கம் இருக்கிற நாடும் ரொம்ப கேவலமா தோத்தாங்க, அவங்கள மாதிரி நாமளும் தோத்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ தெரியல. நல்லவனா இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு நல்லவங்களாலாம் இருக்கக்கூடாது. பாகிஸ்தான் தோத்தப்போ என்ன பேச்சியா பேசினீங்க? வாய் இருக்குன்னு சொல்லி வந்தமா எல்லாம் பேசக்கூடாது. ஆடலாம், ஆணவத்தில எல்லாம் ஆடக்கூடாது. நீங்க ஆடின ஆட்டம் என்னைக்கு பாத்துறீங்களா? 15ஆம் தேதி பாகிஸ்தான் தோத்த மாதிரி இன்னைக்கு ஸ்ரீலங்கா தோத்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப கவலையா இருந்துச்சு. இப்ப இந்தியாவும் தோத்துருச்சா? இப்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா நம்ம ஏசியால ஜாம்பவான்னு சொல்ற இந்த 3 நாடும் இந்த T20ல சாதனை படைச்சிருக்கிறோம், ஒரே மாதிரி விளையாடி தோத்து. இதெல்லாம் நம்ம பேசினா இவன் பாகிஸ்தான் சப்போர்ட்டர், இவன் இப்படித்தான் இந்தியாவை கிண்டிக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறீங்க. இங்க பாருங்க இந்தியா டீம் எத்தனை பேரு கலாய்க்காங்கன்னு. இந்தியா மட்டும் வென்றிருந்தா இன்னைக்கு தூக்கமே வந்திருக்காது. ஆனா இந்தியாவும் தோத்ததால இப்ப 3 நாடும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகிடுச்சு, நிம்மதியா தூங்கலாம்.